உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க போட்டிருக்கிற முகமூடிகள் எல்லாம் இப்போ கழட்டி வச்சிடுங்க. மனித மனதோட இருண்ட ஆழமான உளவியல் கட்டமைப்புக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். இது உங்களுக்கு ஆறுதல் சொல்ற ஒரு சாதாரண பகுப்பாய்வு கிடையாது. உங்க பழைய சுபாவத்தை சுக்குநூறா உடைச்சு அசைக்க முடியாத ஒரு புது மனிதனை உருவாக்குற ஒரு ஆழமான தேடல். சாதாரண மனிதர்களோட மாயைகளை தாண்டி உண்மையான அதிகாரத்தோட இருண்ட உளவியல நாம இப்போ அக்குவேர ஆணிவேர அலச போறோம். யோசிச்சு பாருங்க, நடுராத்திரியில திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. இருட்டுல தனியா உட்கார்ந்திருக்கீங்க, இதயம் வேகமா துடிக்குது, ரூம்குள்ள எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா தொண்டையில ஏதோ ஒன்னு இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு மூச்சு முட்டுது இல்லையா? அது ஏன் தெரியுமா? நீங்க ரொம்ப பாதுகாப்பானதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற உங்களோட வேலை, உங்களோட வசதிகள், மத்தவங்களோட அங்கீகாரம், இது எதுவுமே உங்கள நிரந்தரமா காப்பாத்த போறதில்லைங்கிற அந்த நிர்வாணமான உண்மை உரைக்கிற தருணம் அது. ஆனா நீங்க எதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கீங்களோ அதுவே உங்களை யாராலையும் தொட முடியாத ஒரு மாபெரும் சக்தியா மாத்துற திறவுகோலா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுல முதல் விஷயமா வசதி என்னும் சிறைச்சாலைய பத்தி பார்க்கலாம். நவீன சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொய்யை நாம் இப்ப உடைக்க போறோம். வசதிய ஒரு பொய். ஆமாங்க, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன சமூகம் ஒரு மிகப்பெரிய மாயைய நமக்கு சுத்தி கட்டி எழுப்பியிருக்கு. எப்பவும் வசதியாயிரு, பாதுகாப்பாயிருன்னு அது உங்கள மூளைச்செலவு செஞ்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. தைரியம்ங்கிறது பிறப்பிலேயே ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிற தெய்வீக வரம்னும் அது கூட்டத்தோட பாதுகாப்புல தான் வளரும்னு உங்களுக்கு புகட்டப்பட்டிருக்கு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? விலையுயர்ந்த மெத்தைகளும் சமூக வலைத்தளங்களோட லைக்குகளும் உங்களை காப்பாத்துங்கிற அந்த தாலாட்டு பாட்டு முற்றிலும் ஒரு மோசடி. அந்த பாதுகாப்பான வட்டங்கள் உங்களை பாதுகாக்க கட்டப்பட்டவை அல்ல, உங்களை முடக்கி வைக்கிற சிறைச்சாலைகள். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தயக்கம் என்பது மாறுவேடத்துல வர்ற மரணம். எல்லா சூழ்நிலைகளும் 100% பாதுகாப்பா அமையும் வரைக்கும் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க போற போதும் எந்த ஒரு செயலையும் செய்யவே போறதில்ல. தயக்கம்ங்கிறது உங்க உயிரை உங்க கண்ணுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிற ஒரு அரக்கன். சரியான தருணத்துக்காக காத்துட்டு இருக்கிறது எந்த ஒரு கூர்மையான கத்தியை விடவும் உங்க ஆன்மாவை மிக கொடூரமா அழிச்சிடும். ஆக்ஷன் எடுக்க மறுத்து பயந்து ஒளியிற மனிதன் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கான். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். பயமின்மை பற்றிய உண்மை. உண்மையான தைரியம்னா என்னங்கிறத பத்தின நம்ம ஒட்டுமொத்த சிந்தனையும் நாம இப்போ மாத்தி அமைக்க போறோம். இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பயமின்மை அப்படிங்கிறது பயமே துளியும் இல்லாம இருக்கிறது கிடையாது. மாறாக அது ஒரு ஈவிரக்கமற்ற ஒழுக்கம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? பயம் உன்னோட எதிரி, அதை தவிர்த்துடுன்னு தொடர்ந்து ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே பயம் உங்க எதிரி கிடையாதுங்க. உங்கள ஒரு புது வலிமையான மனிதனா உருக்க போற ஒரு உலைக்களம் அது. உங்களுக்கு பயமே வரலன்னா உங்கள அச்சுறுத்துற எந்த ஒரு பெரிய சவாலையும் நீங்க சந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்க ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. ரோமானிய பேரரசோட பிரம்மாண்டமான கொலோசியம். ஒரு கிளாடியேட்டர் போர்க்களத்தோட மையத்துல நிக்கிறான், எங்கும் மரணத்தோட வாடு. அங்க நிக்கிற ஒரு பலவீனமான மனிதன் அந்த பயத்திலிருந்து தப்பிக்க கடவுள்கிட்ட மன்றாடுவான். அதுதான் கோழையின் சிறைச்சாலை. ஆனா உண்மையான வலிமையான போர்வீரன் என்ன பண்ணுவான்? அந்த பயத்தை சூடான இரும்பு போல தீட்டுவான். அதுதான் போர்வீரனின் உலைக்களம். பயம் அவனோட புலன்களை கூர்மையாக்கவும் அவனோட மின்னல் வேக தாக்குதலுக்கு எரிபொருளா மாறவும் அவன் அனுமதிப்பான். அந்த நடுக்கத்தை அவன் ஆக்ரோஷமான நெருப்பா மாத்துறான். நிக்கோலோ மாக்கியவெல்லியோவோட ஒரு பிரபலமான மேற்கோள் இருக்கு. நேசிக்கப்படுவதை விட பயப்படப்படுவது மிகவும் பாதுகாப்பானது. அரசியல் மற்றும் அதிகாரத்தின் தந்தையான அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் வெறும் ராஜாக்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் மட்டுமே உரியதுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு மனித மனதோட ஆழமான அதிகார போராட்டத்துக்கும் அப்படியே பொருந்தும். நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சர்வாதிகாரிய, உங்க சொந்த உணர்ச்சிகளை நீங்க ஆழ கத்துக்கணும். உங்களால உங்க பயத்தை உங்களுக்கு சேவை செய்ய வைக்க முடியலன்னா நீங்க என்றென்றைக்கும் அதுக்கு சேவை செய்யற அடிமையாவே தான் இருப்பீங்க. வரலாற்றே கொஞ்சம் எடுத்து பாருங்களே. மாவீரன் அலெக்சாண்டர், மார்க்கஸ் அரேலியஸ், இவங்களாம் தான் உலைக்களத்தின் எஜமானர்கள்.
சாம்ராஜ்யங்களை உருவாக்குன அலெக்சாண்டரும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கலங்காத ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸும் சரி, அவங்க யாருமே பயம் இல்லாதவங்க கிடையாது. அவங்க எல்லாருமே தன் நரம்புகள்ல பயம் ஊடுருவறத உணர்ந்தவங்க தான். ஆனா அவங்க பயத்தை அடக்கப்பட்டு தன் லட்சியத்துக்கு சேவை செய்ய பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு முரட்டு குதிரையா பார்த்தாங்க. அதை கட்டுப்படுத்தி எப்படி அது மேல சவாரி செஞ்சு போர்க்களத்துக்குள்ள போறதுன்னு அவங்க கத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்தது தத்துவம். இப்போ நாம பலவீனமான சுயத்தை படுகொலை செய்தல் அப்படிங்கிற 3வது பகுதிக்குள்ள நுழைய போறோம். இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்ற ஒரு கிளர்ச்சியான கட்டம். பலவீனமான சுயத்தின் அமைதியான படுகொலை. ஆமா, நீங்க அசைக்க முடியாதவரா மாறணும்னா சமுதாயத்தோட கைத்தட்டாலுக்காகவும் மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் ஏங்குற உங்களோட அந்த பலவீனமான சுயத்தை உங்க மனசாட்சியோட நடுவுல இழுத்துட்டு வாங்க. அதோட கிரீடத்தை பிடுங்குங்க. அதோட குரலை ஈவிரக்கமின்றி நிரந்தரமா மௌனமாக்குங்க. இந்த பலவீனத்தின் மேல நீங்க காட்டுற கருணை இருக்கே, அது உங்க உண்மையான விதிக்கு நீங்களே செஞ்சிக்கிற மிக கொடூரமான துரோகம். அந்த பழைய சுயம் முழுமையா எரிக்கப்படும்போதுதான் உங்களோட புதிய பிறப்பே தொடங்கும். இந்த உளவியலை எப்படி ஒரு ஆயுதமா மாத்துறது? இந்த 7 தந்திரோபாயங்கள் எப்படி உங்கள அதிகாரத்தின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும்னு பாப்போம். எல்லாருமே பதறும்போது நீங்க அசைக்க முடியாத நிதானத்தோடு இருக்கிறது, வார்த்தைகளை மிக கவனமா மௌனத்தோட பயன்படுத்துறது, உண்மையான உணர்ச்சிகளை மறைக்கிற ஒரு முகமூடிய அணியிறது, உங்களோட அந்த மௌனமே எதிரிகளோட பாதுகாப்பின்மைய வெளிப்படுத்துற கண்ணாடியா மாறும். சூழ்நிலைகளை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற இந்த களப்பணி மற்றும் பயிற்சிகள் உங்களை யாராலையும் வாசிக்க முடியாத ஒரு மிஷனா மாத்திடும். இந்த மாற்றத்துக்கான பயணம் ரொம்பவே வலி கொண்டது. இந்த 3 நிலைகளை நீங்க கடந்துதான் ஆகணும். முதல்ல சமூகத்தோட போலி அங்கீகாரத்தை தூக்கி போட்டுட்டு துரோகம் மற்றும் தனிமையின் பாதையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததா பாதுகாப்பிற்காக நீங்க வச்சிருந்த எல்லா கதவுகளையும் என்றென்றைக்குமா மூடி உங்க பழைய கப்பல்களை நீங்களே தீயிட்டு எரிக்கணும். அதாவது பழைய சுயத்தின் மரணம். இனி பின்வாங்கிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. இந்த இருண்ட தனிமையையும் சோதனைகளையும் தாண்டி நீங்க வெளிவரும்போதுதான் 3வது கட்டமா சமூகத்தால் கணிக்க முடியாத, எவராலும் தொட முடியாத ஒரு ஆபத்தான மனிதனா நீங்க மறுபிறப்பெடுக்கிறீங்க. இப்போ நாம இந்த ஆழமான பகுப்பாயோட இறுதி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இறுதி அதிகார அமைப்பு. இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உங்களை எப்படி நிரந்தரமான ஒரு அதிகார மையமா மாத்துதுன்னு இதுல பார்க்கலாம். பயம்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி தாங்க. பயம் இன்மைனா அது ஏதோ தற்காலிகமான ஒரு உணர்வோ இல்ல பயத்தை முற்றிலுமா அழிச்சிடுறதோ கிடையாது. உண்மையான அதிகாரம்ங்கிறது பயத்தை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போல முழுமையா நிர்வகிக்கிறது தான். பயம் இப்பவும் உங்க காதுகள்ல கிசுகிசுக்கும். ஆனா அது உங்களை முடக்கிறதுக்கு பதிலா உங்களை எச்சரிக்கிற ஒரு கருவியா, உங்களுக்கு சேவை செய்யும்படி நீங்க அதை ஒரு அமைப்பா மாத்துறீங்க. இதுதான் உங்களை இந்த உலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியா ஆக்குது. இதை யோசிச்சு பாருங்க. நீளமான புற்களுக்குள்ள அமைதியா பதுங்கி இருக்கிற ஒரு சிங்கம் காட்டுல யாரு அரசன் அப்படிங்கறத நிரூபிக்க தொடர்ந்து கர்ஜிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதோட அசைவற்ற மௌனமும் அந்த பார்வையுமே மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். அதே போலதான் பயத்தை பழக்கின மனிதன் தன் தைரியத்தை பத்தி எந்த இடத்துலயும் பெருமையா கத்திக்கிட்டு தெரிய மாட்டான். அந்த கர்ஜிக்கும் கூட்டம் சத்தமான பலவீனமான ஈகோ கொண்டவங்க. ஆனா அவனுடைய அந்த அசைவற்ற அமைதியான தோரணையே மத்தவங்கள நிலை கொலைய செய்யற மிகப்பெரிய அதிகாரம். இதுல நிஜமாவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கணிக்க முடியாத தன்மைதான் உங்களோட இறுதி ஆயுதம். பலவீனமானவங்க மௌனத்தை ஒரு வெற்றிடம்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆனா நீங்க சலனமில்லாத ஒரு கண்ணாடியா மாறும்போது மக்கள் உங்களை உற்று நோக்கி தங்களோட சொந்த பயத்தையும் பாதுகாப்பின்மையுமே உங்ககிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எந்த சலனமும் இல்லாம யாராலையும் படிக்க முடியாத ஒரு புத்தகமா மாறும்போது அதுவே உங்களோட இறுதி பிரம்மாண்டமான ஆயுதமா மாறுது. யாராலையும் உங்களை கணிக்கவே முடியாது. சரி, இந்த இருண்ட உளவியல் பகுப்பாய்வோட முடிவுல நான் உங்க ஆன்மாவை நோக்கி ஒரு சவாலை முன்வைக்கிறேன். உங்க தைரியத்தை தேர்ந்தெடுக்க நீங்க தயாரா? வசதி அப்படிங்கிற அந்த சிறைச்சாலைய உடைச்சு மத்தவங்களோட கைத்தட்டலுக்காக வாழ்ற அந்த அடிமைத்தனத்தை ஈவிரக்கமின்றி எரிச்சிட்டு இருண்ட தனிமைக்குள்ள நடக்க நீங்க தயாரா? நீங்க மண்டியிட மறுக்கிறதால இந்த உலகத்தால் வெறுக்கப்படவும் கூட்டத்தோட பாதுகாப்பை இழந்து உங்களோட அதிகார எல்லைய விரிக்கவும் நீங்க தயாரா?
இது ஒரு முடிவு கிடையாதுங்க. யாராலையும் கணிக்க முடியாத, வெல்ல முடியாத உங்க உண்மையான அதிகார வாழ்வோட தொடக்கம். உங்க தைரியத்தை இப்பவே தேர்ந்தெடுங்க.